ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு எப்படி உங்களோட சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த சிவி வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலியமாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடுது. தட் இஸ் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். அது 25% தான் வந்து ஹெச்ஆர் கிட்ட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிவியை வந்து சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபாண்ட்டு வந்து ஏரியல் கேலிபராக இருக்கணும், 1-2 பேஜஸில் இருக்கணும், அதே மாதிரி மார்ஜின் 0.5 to 1 இன்ச்சஸில் இருக்கணும், கிராஃபிக்ஸு அனாவசியமான டேப்லர் காலம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்டிமைஸ் செக்ஷன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் சம்மரி, ஸ்கில் செக்ஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி எக்ஸாஸ்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டெய்லர் மேட் உங்களோட சிவி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் வேர்டு க்ளவுட் ஜென்ரேட்னு இருக்குது. அங்கே போய் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்னென்ன ரிலவெண்ட் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை ஃபார்மேட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ க்ரியேட்டிவாக ரொம்பவும் இதாக இருக்க மாதிரி எல்லாம் இது போட வேண்டாம், பிக்சர்ஸ் போட வேண்டாம். ஓகேங்களா? கண்டென்ட் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் போடக்கூடாது, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் டெஸ்ட் யுவர் சிவி. உங்கள் சிவி என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து jobscan.co இருக்குது. jobscan.coவில் போய் உங்களோட ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலவெண்ட் ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு அந்த jobscan.co அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிவியும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் எவ்வளோ தலைக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ 90%க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சிவி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும் இந்த ஏடிஎஸ் சிஸ்டம் மூலியமாக. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலியமாக கிராஸ் ஆகி வந்துடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு த பெஸ்ட் ஏஐ ஆப்டிமைஸ் சிவி மட்டும்தான் வந்து ஏஐ ஸ்க்ரீனிங்கை தாண்டி ஹியூமன் ஹெச்ஆருக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்காகவும் உங்களோட சிவி பண்ணுங்கள். சும்மா வேகாக வந்துட்டு ஜென்ரலைஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிவி அப்லோட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணும். நீங்கள் நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணி டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஸோ நான் சொன்ன இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிடிச்சதுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.